நீயா என்ன இவ்வளவு வேகமா எங்க போயிட்டு மம்பட்டியா முண்டாட்டி காலம் ஆயிட்டா அதான் போய் துக்க விசாரிச்சுட்டு வர்றேன். நம்ம மம்பட்டியா முண்டாட்டியா? வாப்பா போய் துக்க விசாரிச்சுட்டு வருவோம். நான் உன் கூட வந்தா என் பொண்டாட்டிக்கு யாரு புடவை வச்சு போடுறது? நீயே போய் விசாரிச்சுட்டு வா. இவனும் போயிட்டானே, நான் மட்டும் எப்படி தனியா போறது? கடப்பார உங்க அம்மா உனக்கு மட்டுமா அம்மா? ஊருக்கெல்லாம் அம்மா. அப்படியே செஞ்சிருவோம். உங்க பொண்டாட்டி உங்களுக்கு மட்டுமா பொண்டாட்டி? இந்த ஊருக்கெல்லாம் பொண்டாட்டி. என் பொண்டாட்டி ஊருக்கெல்லாம் பொண்டாட்டி. அதோ அழகா வந்தாருடி. இங்க வாங்க சார். என்னது விதி கூப்பிட்டு வச்சு விளையாடுது? என்ன சார் நீங்க? அந்த புது வாத்தியார் ஒரே சிடுமூஞ்சியா இருக்காரு சார். அவனுக்கு ஏன் பர்சனாலிட்டி கிடையாது. பாடெல்லாம் ஒழுங்கா எடுக்கிறானா? பிடி படிச்சவன். ஒரே சத்தம் போட்டு கிளாஸ் எடுக்கிறாரு சார். கிளாஸ்ல தூங்க கூட விட மாட்டேங்கிறாரு சார். ஆமா சார். தூங்க முடியாத அளவுக்கு பாடம் எடுக்கிறான். அது இருக்கட்டும் சார். வர ஞாயிற்றுக்கிழமை எங்க அண்ணா அவர் வீட்டுக்கு சாப்பாடு கூப்பிட்டுருக்காரு. அவருக்கு என்னென்ன பிடிக்கும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அவனுக்கு என்னென்ன பிடிக்காதுங்கிறது தெரியும். சொல்லுங்க. பாவக்காய் கூட்டு, வெண்டைக்காய் பொரியல், கத்திரிக்காய் சாம்பார், குழஞ்சு போன சோறு. இந்த ஐட்டத்தை எல்லாம் அமாவாசை மெஸ்ல தினமும் தின்னு நாக்கு செத்து போச்சுன்னு லபோதிபோன்னு புலம்பிக்கிட்டு இருப்பான். அதுக்காகத்தானே வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கோம். எதுக்கு லபோதிபோன்னு புலம்புறதுக்கா? சார் சார் நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு போங்க சார். உங்க பொண்டாட்டி உங்களை தேங்காய் அரைக்கிறதுக்காக தேடிட்டு இருப்பாங்க சார். அல்லி, நான் உனக்கு வாத்தியார். அரைச்சி கொடுத்துட்டே வந்துட்டேன். வசமா வந்து இந்த மூஞ்சல் கிட்ட மாட்டிக்கிட்டேன். என்ன இது வர்றேன், ஒண்ணும் இல்ல. பரவாயில்லையே, எனக்காக ரோஜா பூலாம் பறிக்கிறீங்களே. உனக்காக இல்லடி, இந்த ரோஜா மாதிரி நான் சிவப்பாகணும். இந்த ஊர்ல உள்ள பொம்பளை போனா நான் மயக்கணும். கிழிச்சீங்க. என்ன விட உங்களுக்கு ஒரு பொம்பளை கிடைப்பாளா? மங்களம் மங்களம். அக்கா வச்சிட்டு நான் உன்னையே கட்டிக்கிற போறேன். மாட்டுக்கலடா. ஏயா வண்டி நம்ம நவராதரா? ஏன் நீ பின்னாடி உட்கார்ந்து சிலவசம் பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு. ஏற்கனவே நான் 3 கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு 4வது கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப என்ன சொல்றேன்? அதாவது அவன் கடைக்கு வருவேன். சரக்கு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு கிளாஸ் சரக்கு நீ தரணும். அதெல்லாம் கொடுக்க முடியாது. முடியாதா? இந்த விஷயத்தை உன் சம்சாரத்துக்கு சொல்லி போடுவேன். என்னையாது வேணும்னாவது வாங்கியா? இதெல்லாம் வீட்டுல சொல்ற வழக்கம் வச்சுக்கிறாரு. வேணாங்கிறியா? அப்ப ஒண்ணு பண்ணு, நான் உதவிக்கிறேன். நீ ஜோலி எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு குரல் கொடு. அப்புறம் நான் வர்றேன். அதெல்லாம் ஓசிக்கிறவான். மங்களம், நீ வரேன்னு தெரிஞ்சு நானே மாட்டு வண்டி கூட்டிட்டு வந்தேன். இந்த பூ போல காலு புழுதி மல்ல படலாமா? ஐயா ஐயோ, போங்க மாமா. போங்க மாமா. இப்படி இருங்க மாமான்னு சொல்லு. என் மாமாவுக்கு என் மேல கொல்ல ஆசை. கொல்ல ஆசைதான். பொண்ணு கட்டிக்கிறலாம்னு ஆசைதான். இடையில கொக்கா இருக்கால. அமாவாசைக்கு பக்கத்துல பௌர்ணமி. ஏன் மாமா, அக்கா குழந்தைங்க எப்படி இருக்காங்க? இருக்காங்க. அவ வேற 3 மாசம் முழுகாம இருக்கா. அடிச்சக்க நல்ல வேலை நான் வந்துட்டேன். கூட மாட இனிமே நான் பாத்துக்கிறேன். மங்களம், மாமாவையும் கவனிச்சுக்க. உனக்கு ஆடம் பாட தெரியுமாமே? கொஞ்சம் பாடி காட்டு. என்னடா முடிஞ்சுது? காட்டு. என்னையா முடிச்சு வச்சு? சரி, அப்புறம் வாயா அறிவு கிட்டவனே. மங்களம், பாடி காட்டு. ஓ மாமா, எனக்கு வெக்கமா இருக்கு. கூசுது. பாடு பாடி. நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். சொல்லு. ஏறு சொல்லையா அறிவிட்டவனே. இந்தடா கண்ணம்மா. யார் வந்துருக்கான்னு பாரு. யாருமா? ஹாய் ஹாய் ஹாய். தங்கச்சி. இது போடா. மங்களம், வாரி கண்ணு வா. எக்கோ சௌக்கியமா? பாத்து புரியுமா? வரைக்கும் வந்துடுறேன். பாத்துக்கிறான் பாருப்பா. ஏன்டா அலையிற? போடா. ஏன் தள்ளி விடுற? அமாவாசை வண்டியில வரும்போது என்ன சொன்னியோ அதே மாதிரி நானே மாதிரி நடந்துக்க. சரி, அந்த பெட்டியை கொடு. மச்சினிச்சது மச்சிருச்சு பெட்டி. அது தெரிஞ்சிருந்தா தொட்டுக்கவே மாட்டேன்டா. இந்த பாவத்தை எங்க கொண்டு துடைக்க கர்மம். இந்த புடி மிரட்டுறாங்க. என்ன புட்டியா இருந்தாலும் ரொம்ப கனமா இருக்கா? ஓசினா போதும், அடைவாங்க. ஒரு கிளாஸ் கொடு. இந்தா இந்த சாஸ்திரம் வரையா சீக்கிரம் குடியா. சரக்கு சுத்தம் இல்லையே. இன்னொரு கிளாஸ் கொடு. கொண்டா.
குடா சீக்கிரம். இந்தா. பைய குடி போத ஏற போகுது. டேய், ஒரு சுருட்டு கொடு. உனக்கு பீடியே குடிக்க தெரியாது, சுருட்டு வேறையா? இவனுக்கு லஞ்சம் வேற கொடுக்க அட்டை போட்டா போய் சொல்லி விடுவான். சுருட்டு குடிச்சானா இல்ல ஊரே கொளுத்துறானா? யோ என்ன செய்ற? என்ன பண்றான்? டேய், மங்களம் உண்டாகட்டும். இவங்கெல்லாம் கொழுப்பா, நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் மங்களம் எனக்கு தான் உண்டாக போறா. என்ன பண்ணியன் சார், சாயா வாங்கி கொடுத்து பார்ட்டி முடிச்சிடலாங்கிறீங்களா? சம்பளம் வாங்கின உடனே வச்சுக்குவோம். நாச்சாம மருமகன் நோட்டுக்காயா பஞ்சம்? அதுக்கு இல்ல, வேற எதுக்குங்கிற? ஓஹோ, அதான் பக்கத்துல நிக்கிறானே முட முழுங்கி. வேணுங்கிறத வட்டிக்கு வாங்கிக்கிறது, அப்புறம் பார்த்து கொடுத்துறது. நீ கடன் வாங்குறதும் இல்லாம அந்த ஆள வேற கடன்காரனாக சொல்றியா? யோ, நாங்க ஆசிரியர்களுக்குள்ள 1000 பேசிக்குவோம். நீ பியூன் கூப்பிட்டா தான் என்னன்னு கேட்கணும். டீ கிளாஸ் எடுத்துட்டு போ. கூப்பிட்டாதான் என்னன்னு கேட்கணுமா? Yes. இந்தாயா சாயங்காலம் சரக்கு போட கடன் கேட்க வருவல்ல, அப்ப கவனிச்சுக்கிறாயா? விடியா கைய குடிக்கிற மாதிரி கை ஒண்ணு தனியா இருக்கு. இது கோவிச்சுக்காத என்ன? எனக்கு கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆகுது. இன்னும் என் பொண்டாட்டி வயித்துல ஒரு புழுவோ பூச்சியோ புழுவோ எதுவும் இல்ல. 1.5 வருஷம் தானே ஆகுது. ட்ரை பண்ணலாங்கிறியா? என்னையா சொல்ற நீ? ஏற்கனவே என் பொண்டாட்டி ஒரு மாதிரி பேசுறா. ராத்திரி தண்ணி அடிச்சிட்டு வந்து தூக்கத்தை கெடுக்கிற. எப்பயா தூளிய ஆட்ட போறேன்னு குத்தலா கேக்குறா. வர வர என் மாமியா வீட்டுல மரியாதை குறைஞ்சுக்கிட்டே வருது. குடும்ப கட்டுப்பாடு கொள்கையை ஆதரிக்கிறேன்னு சொல்லிட வேண்டியதானே? அதான் நம்ம மாமியா கிட்ட நடக்காது. என் மாமியா கிட்ட நடக்காது. அவ ஏற்கனவே அவ மகளை பிச்சு புடுங்குறா. ஏதாவது மாத்திரையை கித்திரைய திருட்டி அடின்னு. அதான் ஒரு குழந்தைய பெத்துக்குவோம். பெத்துக்குவோமேவா? ஐயோ, அப்படியா சொன்ன? அதெல்லாம் இல்ல, பெத்துக்குவோம் இல்ல, பெத்துக்குவேன். ஏன் ஒரு லேடி டாக்டர் போய் பாக்குறது? குழந்தை என் பொண்டாட்டிக்கே பிறந்தாகணும் சார். ஐயோ 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 வாத்தி, உன் பொண்டாட்டிய யாராவது ஐயோ. லேடி டாக்டர் காட்ட சொல்றாங்க. அப்பா, பொம்பளைக்கு பொம்பளை என்னையா பண்ணிட போறாங்க? அசடு லேடி டாக்டர்ட்ட செக்அப் பண்ண சொல்றாரியா? வீக் பாயிண்ட் என் பக்கம். அதான் கோயில் மணி வேற அடிக்குது. ஆ? யோசிக்க வேண்டிய விஷயம். ஆமா, அந்த புதுமணப்பட்டியல எவனோ நின்னானே, அவன் ஜெயிச்சானா? என்னது நீயும் கட்டி வச்சிருக்க? சும்மா ஒரு பாதுகாப்புக்கு தான். ஆமா, ஸ்டெப் கட்டா இல்ல சம்மர் கட்டா? சம்மர் கட்டு. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு, வேறுதான் வேற வேற. பேசாம ஷேவ் பண்ணியா? கேவா? யோ வாத்தி, என்ன ஓசி பேப்பரா? இந்த படி மணப்பொண்ணு மாப்பிளைய விட்டுட்டு ஓடிட்டாளா இல்ல மாமியா மருமகளை கூட்டிட்டு ஓடிட்டாளா? யாராவது இன்ட்ரெஸ்டா இருந்தா படிச்சு சொல்லியா கேப்போம். இப்ப நான் அதுக்காக வரல. என்ன நீ இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கியா இல்லையா? அப்படின்னா என்ன? அதாவது ஆயுள் காப் வேண்டாம், இங்கிலீஷ்லயே சொல்லிடுறேன். இது ஓடுற லாரியில மோதி செத்தாலோ இல்ல கழுத்துல கத்தி அறுபட்டி செத்தாலோ 10,000மோ 20,000மோ கிடைக்கும். அதுதான் இன்சூரன்ஸ். கட்சி போராட்டத்தை பார்த்தா பயமா இருக்கு. எனக்கு ஒண்ணு கூடியா? நான் என்ன லாட்டரி டிக்கெட்டா விக்கிறேன் கேக்குறவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு ஒண்ணு கொடுக்கறதுக்கு? நீ இருக்கிறத விட செத்துறதே மேல. அமாவாசை உன்னை எங்கெல்லாம் தேடுறது? அமாவாசை மாசத்துல ஒரு தடவை தான் கிடப்பான். ஏன் கடன் கடன் கேட்க வந்தியா? அதுக்காக இல்ல, இப்ப வருமானம் பத்தலைங்கிறதுக்காக இன்சூரன்ஸ் ஏஜென்சி எடுத்திருக்கேன். அதுல நீ ஒரு பாலிசி எடுத்துக்கிறியா? பாலிசா? நான் சூழம் போடுறதுலப்பா. சேச்சா, நீ சொல்றது தேய்க்கிற பாலிஷ், நான் சொல்றது புடிக்கிற பாலிசி. அது என்ன பாலிசி? அதாவது மாசந்தோறும் கொஞ்சம் தொகையை போட்டுட்டு வந்தேன்னா 10 வருஷமோ 20 வருஷமோ கழிச்சு அந்த தொகை உனக்கு ரெட்டிப்பா கிடைக்கும். ஏயா 10 மாசத்துல புள்ள பிறந்துருது, ரூபா ரெட்டிப்பா ஆகிறதுக்கு 10 வருஷமா? எஸ், பிள்ளைய சில்லறையா மாத்த முடியாது, ரூபாய சில்லறையா மாத்தலாம். தத்துவத்தை கொட்டாத, வந்த விஷயத்தை சொல்லு. இந்த மாதிரி பணம் போட்டுட்டு வரும்போது திடீர்னு விபத்துல நீ செத்துட்டா, டேய் பல்ல உடைச்சு விடுவேன். என்கிட்ட பணம் இல்ல, நாட்டாமே போய் பாரு. அமாவாசை உன் வாழ்க்கையிலேயே நீ செஞ்ச உருப்படியான வேலை இப்ப சொன்ன யோசனை ஒண்ணுதான். 5 புள்ள பத்திருக்கனே, நீ கொடுத்து வச்ச புண்ணியவதி. நானு தான் இருக்கேன். நல்லா இரு. யோ அமாவாசை, நான்ல கமர் கட்டு குடியா? என்னடா உங்கள்ட்ட 5 பைசா கூட இருக்காது? ஏதுடா எட்டனா உங்க அக்கா கூட பட்டாவி பையன் பேசிக்கிட்டு இருக்கானா? அவன் தயவு எனக்கு எதுக்கியா? நான் சுயமா சம்பாதிக்கிறேன். என்னது சுயமா சம்பாதிக்கியா? ஏன்டா இந்த வயசுல கட்டு போற? ஓனான் அடிச்சு போச்சு போட்டா காசு கிடைக்குன்னு சொன்னாங்க. ஒரு ஓனான் அடிச்சு போயிச்சேன். 3 நாள் சின்ன தோட்டி பார்த்தேன், காசு கிடைக்குது 50 பைசா. நிஜமாடா? 1 லட்சம் ஓனர் அடிச்சு போதுச்சா?
50,000 ரூபாய் அடைக்கி கடங்காரங்களுக்கு 15,000 ரூபாய் கொடுக்கணும். மீதி என் பொண்டாட்டிக்கு நகையா மாட்டிடுவேன். நெத்திலி, நாளைக்கு போகும்போது என்னையும் கூட்டி போட. சரி பாக்கலாம். டேய் குசுறு வாங்கிட்டு போடா. டேய் அங்கே ஒரு ஓனா அட்ரா. ஓடுறா ஓடுறா. என் பொண்டாட்டிக்கு உன்னை வச்சு காசு மாலையே வாங்கி போட்டுருவேன். உன்னை புதைக்கிறேன். தோன்றா, நல்லா தோன்றா. சொன்னாது எடுத்துட்டு போறான். தோண்டு. டேய் இந்த ஓனர் அடிச்சே நான் பெரிய ஓனராக போறேன். புரியுதா? என்ன சேர்த்துக்கோ, நிறைய ஐடியாலாம் சொல்லி கொடுப்பேன். ஐடியா சொல்ல போறியா? சொல்லு சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். தம்பி ஒண்ணு பண்றியா? நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வர்றேன். போ. இந்த பயலுக்கு ஒரு பைசா கூட கொடுக்க கூடாது. ஐயோ இது தெரிஞ்சா நான் முதல்ல கொடி சொன்னேன். இப்பனே முனீஸ்வரா நீ என்ன பாத்துக்கணும். 1 லட்சம் ஓனா 50,000 ரூபாய் கிடைக்கும். நான் தான் பெரிய பணக்காரன். இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் நீ வச்சிட்டு இருக்கிய. என்னைக்கு தான் என் கடனை கொடுக்க போற? ஏய் கடங்கார பையல 3 நாள் சென்று வந்து பாடுறா, அப்புறம் கடன் தீர்த்துறேன். இல்லங்கிற 3 நாள் கழிச்சு எப்படியா கொடுப்பா? அது புதையல் விஷயம் ஐயா. விஷயமா? புதையில இருந்து எப்படி எடுத்து கொடுப்ப? பேங்க்ல எடுத்து கொடுப்பேன். 3 நாள் சென்று வந்து பாருங்க. அது வரைக்கும் என்ன டிஸ்டர்பே பண்ணாதீங்க. டோன்ட் வரி. கெட் அவுட் கெட் அவுட் கெட் அவுட். ஏய் நெத்திலி, இனிமே என்னால ஓனா நடிக்க முடியாது. 10 ஓனா நடிச்சா என்ன 50 பைசா கொடுத்துறேன். உன்னை தனியா குனிச்சிடுறேன். தோண்டு. யோ பாரியா? என்னடா இது எலும்பு கூட இருக்கு, காசை காணப்படா. இல்ல தட்டு பாருல நோட்டா கிடக்கும், தோட்டி பாரு. கிணறு வெட்டி தான் தோண்டி பார்க்கணும். அறிவு கட்டவனே, தோன்றதே இவ்வளவுதானடா. உன்னை கொன்னே விடுவேன். என்ன அந்த கிழவி தேடுது? ஒருவேளை அந்த கிழவி ஓனா நடிச்சு புதைச்சிருக்குமா? என்ன கிழவி என்ன தேடுற? என்ன 3 நாளைக்கு முந்தி எட்டனா விழுந்து போச்சு. இதே இடத்துலயா? இதே இடத்துல. ஏண்டே இது உனக்கே நியாயமா? உன்னை நம்பி எல்லா கடங்காரத்தையும் 3 நாள் சென்று வாங்கன்னு சொல்லிட்டேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? உன்னை புதைக்காம நான் விட மாட்டேன். ஒன்ன போச்சுருவியா? என்ன புதைச்சிருவியா? விறகு வாங்கலையோ விறகு, அம்மா விறகு வாங்கலையோ விறகு. என்னையா அம்மாவாசை, பெட்டிக்கிற வியாபாரம் என்னாச்சு? வேகாத வெயில இப்படி விறகு சுமக்கிற? அந்த பெட்டிகளை தாமா என் தலையில விறகா நிக்குது. எல்லாம் என் புத்திசாலித்தனத்தால வந்த வேணை. சரி சரி, உன் விறகோட விலையை சொல்லு. இந்த விறகுக்கு விலை மதிப்பே இல்லம்மா. அப்படி என்ன உன் விறகுக்கு பெருமை? ஒரு விறகு எடுத்து வச்சா சாம்பிராணி வாசனை, இன்னொரு விறகு எடுத்து வச்சா சவ்வாது வாசனை, இன்னொரு விறகு எடுத்து வச்சா ஓனா வாசனை. போமா விறகு வந்துட்டாளுங்க. விறகோ விறகு.